பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன். என் தங்கமான தங்கப்பிள்ளையே, இந்த கிளியை நான் உனக்காக அனுப்பியிருக்கிறேன். இந்த கிளியை தொட்டு உன் வேண்டுதலை வைத்து விட்டாயல்லவா? உன் வேண்டுதலுக்குரிய நபரிடம் இந்த கிளியை நான் தூதனுப்பப் போகிறேன். அது ஓரிரு நாட்களில் உன் பிரச்சனையை சரி செய்துவிடும். கல் உடைந்து சிலையாக வேண்டுமானால் உளி அடிபட்டுத்தான் ஆக வேண்டும். பிறர் நன்மை பெற வேண்டுமானால் நாம் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். நீண்ட இரும்பு கம்பியாக இருந்த ஒன்றை துண்டாக வெட்டி உளியாக்கி பயன்படுத்துவதைப் போல பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களாய் இருந்த உன்னை மானுடனாய் கடவுள் பிறக்க வைத்தது அவன் தன் தேவைகளை உன்னை வைத்து பூர்த்தி செய்து கொள்ளவே. நாம் பயன்படுத்துகின்ற அழகு சாதனம் முதல் அணிந்து கொள்ளும் நகைகள், கட்டுகிற கடிகாரம் உட்பட அனைத்துமே அடிப்பட்டதால் உருவானவை. அனுபவிக்க மட்டுமே நமக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறது. எதற்காக என்று கேள்வி கேட்க நமக்கு உரிமை இல்லை. கேட்டாலும் இறைவன் நம்மை விட மாட்டார். எதற்காகவோ இந்த கஷ்டத்தை கடவுள் அனுமதித்து இருக்கிறார் என நினைத்து சகித்துக்கொள். அதிலும் சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும். உன்னுடைய குருவான என்னை நீ நன்றாக நினைவில் வைத்துக்கொள். உன் கற்பனைக்கு எட்டாத வகையில் நீ விரைவில் வெற்றி பெறுவாய். என்னை முழுவதுமாக நம்பு. உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவே உன் அன்னையான நான் இங்கு இருக்கிறேன். என்னை முழுவதுமாக நம்பி முடிந்த அளவு அமைதியாக இருந்தால் கஷ்டங்கள் அனுபவிப்பது பெரிதளவில் தெரியாமலேயே நீ விரைவில் வெற்றி பெறுவாய். அப்படி இல்லாமல் சற்று நம்பிக்கை தளர்ந்து நீ காணப்படும் போது அதனால் வரும் துன்பங்களை தாங்க முடியாமல் நீ வேதனைப்படுகிறாய். எப்படி இருந்தாலும் என்னால் அதை பொறுத்து கொள்ள முடியாது. என்னை நம்பி சரணடைந்தவர்களை நான் எப்போதும் புறம் தள்ளுவது இல்லை. உன்னுடைய கணக்கை நான் எப்போதோ கூட்டி கழித்து எழுதி முடித்து விட்டேன். அதற்கு பிறகுதான் நீ இந்த பிறவியில் என் பக்தனானாய். உனக்கான காலம் நான் குறித்திருக்கும் வரை உனக்கான தெம்பை நான் கொடுத்து வருவேன். எப்படி இருந்தாலும் நீ காப்பாற்றப்படுவாய் குழந்தையே. என்னை முழு மெய்சிலிர்ப்போடு, நன்றியோடு, ஆனந்த கண்ணீரோடு நீ நினைத்து பார்க்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அப்போது நீ பட்ட கஷ்டங்கள் எதுவும் உனக்கு நினைவிருக்காது. யார் யார் எதை வேண்டிக் கொள்கிறார்களோ அதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவள் உன் அன்னையான நான். ஆனால் பக்தரோ மாறாத நம்பிக்கையோடு என் மீது நம்பிக்கை வைத்து பூஜிக்க வேண்டும். சூரியனை மறைக்க முடியாதது போல குருவின் மகிமையை ஒழிக்க முடியாது. அது 10 திசைகளிலும் தானாகவே பரவி பெருகியது. யார் சாத்விகமான குணம் உள்ளவர்களோ அவர்கள் வீடு தேடி செல்பவரான நான் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு இகம் பரம் இரண்டுக்கும் தேவையான செல்வமளித்து ஆசிர்வதிப்பேன். உன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாக உன் அன்னையான நான் இருக்கிறேன். உன் தொழில் எதுவானாலும் உன் வேலையை என்னுடையதாக மாற்றிவிடுகிறேன். பார்வையும் பார்க்கப்படும் பொருளும் நானாக இருக்கிறேன். இவ்வளவாக நான் உழைத்து கொண்டு இருப்பதால் பயம் எதற்கு உனக்கு? பரபரப்பு ஏன்? என் மீதே நீ நம்பிக்கை வை. பரஸ்பர அனுகிரகத்தாலேயே நான் இருக்கிறேன். ஆத்மார்த்த அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு நானும் இருப்பேன். விதி என்று நீ எதையும் விட்டுவிடாதே. தொடர்ந்து போராடு. உன் அன்னையான நான் உனக்கு துணை இருப்பேன். உன்னை நான் விடுவிக்க விரும்புகிறேன். நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்று. அதனால் இந்த அன்னை சொல்வதை நீ கேள். உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும். அதை புரிந்து கொள். உன் உழைப்பு என்றுமே வீணாகாது. வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் வேண்டும். இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று புலம்பாதே. நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன். இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று. உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாகப்படும். உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவருக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும். உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது? நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு. உன் காரியம் நிச்சயம் கைகூடும். நிகழ்காலம் உனக்கு கடினமானதாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே. நிலைகள் மாறும்.
காலம் மாறும். உன் அம்மா நான் மாற்றுவேன் என் குழந்தையே. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய். உன் எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அன்னையான நான் உனக்கு துணை இருப்பேன் குழந்தையே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நல்லதே நடக்கும். எல்லா இடங்களிலும் துரதிர்ஷ்டம் உன்னை துரத்துகிறது என்று நீ எண்ணுகிறாய். அது முற்றிலும் தவறான எண்ணம். உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகளும் தான் இந்த நிலைக்கு உன்னை இழுத்து சென்று விட்டது. கவலை வேண்டாம் குழந்தையே, எல்லாம் முடிவரும். நம்பிக்கையோடு நீ செயல்படு. எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது. முதலில் மனதை ஒருநிலைப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது. எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே. உனக்கு நான் ஒன்றை கூறுகிறேன் கேள். உன் கண்ணீரை வீணாக்காதே. உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவது இல்லை. நீ அவர்களை பற்றியே யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணக்கமாகிறது. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகியிருப்பதே உனக்கு நல்லது என் தங்கமே. அதற்காக அவர்களுக்கு தீமை செய் என்று நான் சொல்லவில்லை. அவர்களே உன் தேவையறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய். மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய். இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை நீ அவமானம் என்று கருதாதே. உன் மனதில் கபடம் இல்லை. உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று. அவர்களை உன் வாழ்விலிருந்து நகர்த்திவை. எதையும் பொறுத்து கொள்ளலாம், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது. அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு. அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன். நீ எதையும் வெளிக்காட்டாதே குழந்தையே. உன் மிகப்பெரிய சொத்து நிம்மதிதான். அதை உன்னை மதிக்காதவர்களுக்கு நீ செலவழிக்காதே. அவர்களுக்கு மதிப்பை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்களுக்கு புரியும்படி செய்வேன். நீ அழாதே குழந்தையே. இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்டதற்கு சமம். அதை நான் எப்படி பந்தாடுகிறேன் என்பதை நீ பார். நான் என்ன செய்தேன்? ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வலி? ஏன் எல்லோரும் என்னை வந்து காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்புகிறாய்? மற்றவர்கள் செய்த தவறு, துரோகம் ஏன் சுற்றியிருப்பவர்களுக்கு தெரியவில்லை? ஏன் என்னை இப்படி குற்றவாளிகளாக பார்க்கிறார்கள்? அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை எது என்று? இப்படித்தானே நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி. மற்றவர்களுக்காக யோசி, உதவி செய். மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து. மற்றவர் வழிக்காக பிரார்த்தனை செய். ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசி. அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும். அந்த மூச்சை நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும். நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நீ வைரம். உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக நான் செதுக்குகிறேன். உனக்கு துணையாக நான் வாழ்வேன் என் குழந்தையே. நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை. நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் தனித்திருக்க முடியாது. உன்னை என் கரத்தில் தாங்குகிறேன். உன் கர்மாக்கள் எல்லாம் மீதமில்லாமல் நசிந்துவிடும் அளவுக்கு என் பெயரை உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக உன்னை நான் பாதுகாக்கின்றேன். யாரிடம் நீ மனமிட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்து நிவர்த்திக்கான வழிகளை நான் நேர் செய்கிறேன். யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன். எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள். அந்த ஆசியை வழங்குவது உன் அன்னையான நானே என்று அறிந்து கொள். சோதனை காலத்தில் உன்னோடு யாராவது பயணித்தால் அதுவும் நானே. வீட்டில் இருக்கும் சந்தோஷம் மிக பெரியது. அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உன் கஷ்டம் விலகுவதன் வேகமும் இருக்கிறது. மனதில் இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்து கொண்டு உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அனைத்தையும் அறிவேன்.
தப்பு செய்தவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கு நீதியை சரி செய்யும் நாள் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. நம்பிக்கையாய், பொறுமையாய், நேர்மையாய் உன்னை வழிநடத்தி வெற்றி என்னும் அமிர்தத்தில் நிம்மதியான மனநிறைவில் நீ தித்திக்கப் போகின்றாய். சதா என்னை நினைத்து கொண்டு இரு. நான் அனைத்தையும் நடத்துகிறேன் என திடமாக நம்பு. எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற பாவனையை வளரவிடாதே குழந்தையே. நான் உனக்கு துணையாக இருப்பேன். விதைகள் என்றுமே தன் வளர்ச்சிக்கு காரணங்களை தேடுவது இல்லை. நாம் விதைக்கப்பட்டோம். எல்லா தடைகளையும் கடந்து ஒரு நாள் மரமாக உருவெடுப்போம் என்ற நினைப்புதான் அது வளர்ந்து நிற்க காரணம். அதே போல தன்னை போன்று இன்னொரு மரம் வளரவும் வழி செய்யும். அதே போலத்தான் நீயும் வளர்வாய். வாழ்வில் ஒன்றை செய்வதற்கு காரணங்களை தேடினாய் என்றால் உனக்கு என்றைக்கும் பதில் திருப்தியாக கிடைக்காது. உலகம் ஏன் படைக்கப்பட்டது, ஏன் மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள் என்ற கேள்விகளுக்கு கடவுளால் தான் பதில் கூற முடியும். இயற்கை என்ற படைப்பு எதற்கு என்றால் படைத்த உயிரினங்களின் வாழ்க்கைக்கு உதவி புரிய. இதற்கு உன்னால் பதில் கூற முடியும். காரணம், ஒன்றை படைத்து அதை நிலையில் பயணிக்க உதவும் என்ற நோக்கம். ஆனால் என்னை ஏன் படைத்தீர்கள், ஏன் இந்த வாழ்க்கை, எதற்கு அன்பு, வெறுப்பு, இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி இவற்றையெல்லாம் எதற்கு வாழ்வில் கொடுத்தீர்கள் என்றால் ஒரு காரணம்தான். உன் வாழ்விற்கான தேடல், அதன் பயணம், அதனுடைய அடுத்த தளம், வாழ்க்கை பற்றிய படிப்பு, அனுபவம், நீ கற்ற பாடம் என இந்த நோக்கத்திற்காகத்தான் நீ பிறப்பு எடுக்கிறாய். அந்த வாழ்க்கையில் நீ செய்யும் கர்மவினை என்ற முக்கிய குறிப்பு தான் உன் அடுத்த ஜென்மத்திற்கான வழிகாட்டல். அதனால் இந்த வாழ்க்கையில் ஏன் என்ற கேள்வி புத்தியை மாற்றிவிட்டு எல்லாம் கடந்து முன்னேறத்தான் என்ற நோக்கத்தோடு செயல்படு. நீ ஜெயமாக, நல்ல ஆரோக்கியத்தோடு, எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். என் பக்தனின் பெயரை உச்சரிப்பதே எனக்கு தியானம். என் பக்தனோடு நடப்பதே எனக்கு ஆனந்தம். என் பக்தனுடைய துன்ப வேளைகளில் இன்பத்தை கொண்டு வருவதுதான் எனக்கு கிடைக்கின்ற திருப்தி. என் குழந்தையே, நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொட்ட பிறகுதான் கண் மூடுவாய். என்னுடைய புனிதமான பாதங்களின் மீது பாரத்தை போட்டு நம்பிக்கையோடு அந்த நல்ல நாளுக்காக காத்திரு. அது விரைவில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு உன்னிடம் வரப்போகிறது. நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறு. அனைத்திற்கும் பதில் சொல்லும் உன் வெற்றி. முன்னேறி செல்லும்போது காதுகளை மூடிக்கொள். இல்லையென்றால் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ வீழ்ந்து விடுவாய் குழந்தையே. இன்று எந்த அளவிற்கு நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கப் போகிறாய். அதை நீ மறவாதே. நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது. நம்பிக்கையோடு காத்திரு. நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். உன் மீனாட்சி தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?